மோனாலிசா பெயிண்டிங்க அல்ட்ரா ஜூமிங் பண்ணி பார்க்கும்போது மோனாலிசாவோட வலது கண்ணுல எல்வி அப்படின்ற எழுத்தும் இடது கண்ணுல பல ஸ்ட்ரேஞ்சான சிம்பிள்ஸும் எழுதியிருக்காரு. இந்த எல்விக்கு அர்த்தம் அது டாவின்சியோட கையெழுத்தா இருக்கலாம் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. ஆனா எப்பயுமே ஓவியத்தின் கீழே போடக்கூடிய கையெழுத்த டாவின்சி ஏன் கண்ணுக்குள்ள எழுதினாரு அப்படின்றது மர்மமாவே இருக்கு. இந்த இடது கண்ணுல எழுதப்பட்ட ஸ்ட்ரேஞ்சான சிம்பிள்ஸ் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அடுத்து மோனாலிசா பெயிண்டிங்ல வரையப்பட்ட பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் அல்ட்ரா ஜூமிங் பண்ணி பார்க்கும்போது அதுல தி ஆன்சர்ஸ் லைஸ் ஹியர் அப்படின்னும் நம்பர் 72 எழுதப்பட்டிருக்கு. இதை நோட் பண்ண ஆராய்ச்சியாளர்கள் டாவின்சி மோனாலிசாவை பத்திய ரகசியங்களை இந்த பிரிட்ஜுக்கு கீழே ஒளிச்சு வச்சிருக்காருன்னு நினைச்சு இந்த பிரிட்ஜை தேட ஆரம்பிச்சாங்க. கடைசியில இந்த பிரிட்ஜ் இத்தாலி நாட்டுல இருக்கிறத கண்டுபிடிச்சு அங்க போய் பார்க்கும்போது நம்பர் 72க்கு பதிலா நம்பர் 1472 இருக்கிறத நோட் பண்றாங்க. மோனாலிசா ஓவியத்திலயும் 72 இருக்கு, இங்கேயும் 72 இருக்கு. ஆனா தி ஆன்சர்ஸ் லைஸ் ஹியர் அப்படின்ற சென்டென்ஸ் பிரிட்ஜ்ல இல்ல. சோ இத பார்த்த ஆராய்ச்சியாளர்கள் டாவின்சி தான் எழுதினாரா இல்ல வேற யாருன்னா எழுதினாங்களான்னு பார்க்கும்போது டாவின்சி கைப்பட எழுதின டைரி கண்டுபிடிக்கிறாங்க. இந்த டைரியில இருக்கிற எழுத்தும் இந்த பெயிண்டிங்ல வரையப்பட்ட எழுத்தும் ஒன்னா இருக்கு. இது டாவின்சி தான் எழுதினாரு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனாலுமே அந்த பிரிட்ஜுக்கு கீழே மோனாலிசாவை பத்திய எந்த ரகசியங்களும் கண்டுபிடிக்கப்படல.